சார் இப்போ காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இதயத்துல்லா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் வந்து கேட்கலாம். இதயத்துல்லா சார், நீங்கள் இந்த கருத்துக்கணிப்பு, இந்த தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்குக்கணிப்பு முடிவுகள் இப்போ வெளியாகி இருக்கிறது. இது மாறலாம் அல்லது அது இதை ஒட்டி முடிவுகள் இருக்கலாம். இருந்த போதிலும் இந்த போட்டி மிக கடுமையாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் தான் இந்த முடிவுகள் இருக்கதா பார்க்குறீங்களா, அல்லது இது நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக திமுக 200 170 கிளீன் ஸ்வீப் என்று இருந்தது, இப்போது இல்லை என்பது இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு முடிவுகளில் ஓரளவு தெரிய வருகிறது. தமிழக வாக்காளர்கள் மனநிலையிலும் ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரே கட்சிக்கு கொடுக்காம எல்லாருக்குமே ஒரு வாக்குகளை பகிர்ந்து அளித்த ஒரு முதிர்ச்சி தன்மை இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு முடிவுகளில் தெரிய வருவது போல தெரிகிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த வாக்குக்கணிப்பு முடிவுகளை பெரிய ஸ்வீப் இல்லை போல திமுக கூட்டணிக்கு. இல்லை, பெரிய ஸ்வீப் இருக்குது. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் பெரும்பாலும் தாவேகாவுக்கு செல்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் தாவேகாவுக்கு செல்கிறது. இன்று உங்களுக்கு நன்றாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன வாக்கு விகிதம் இருந்ததோ அது தொடர்கிறது. ஒரு 4 அல்லது 5 விழுக்காடு வாக்குகள் வேணும்னால் கொஞ்சம் திமுகவுக்கு குறையலாம். குறைந்தால் கூட அதிமுகவும் தாவேகாவும் ஏறத்தாழ 20லிருந்து 25 இடங்களை 2 பேரும் போட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வர்றதுனால அதுல வந்து ஏடிஎம்கே ஒரு 2-3 விழுக்காடு கூடலாம். ஆனா எது எப்படியா இருந்தாலும் இந்த 2 போட்டியாளர் வந்ததுனால தான் தாவேகான ஒரு கட்சி போட்டு கொஞ்சம் கூடுதல் இது வாக்கு எண்ணிக்கை பெறுவதனால, அது அதிமுக போன்ற மற்ற கட்சிகளுடைய வாக்குகளை பெறுவதனால இந்த திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை கிடைக்குது. இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய என்டிடிவி ரிப்பப்ளிக்லாம் 145 சொல்றாங்க. அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கு அதிகம்தான். இதுல அக்னிங்கிற அமைப்பு சொல்லக்கூடிய 169 ஓரளவுக்கு உண்மையா இருக்கலாம், அதை விட அதிகமாக தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு காரணமே விஜய் அவர்களுடைய போட்டி தான். இப்ப அக்னியில 64 இடம் அதிமுகவுக்கு கிடைக்குன்னு சொல்றீங்களா பத்தியா, அதுல ஏறத்தாழ 40 இடங்களுக்கு கீழே தான் அதிமுக கூட்டணிக்கே கிடைக்கும். அப்ப மீதி 24 இடங்கள்ல ஒரு 10 இடங்கள் தாவேகாவுக்கு போகலாம், மீதி 14 இடங்கள் வந்து திமுகவுக்கு கிடைக்கலாம். இப்ப 170 + 14 எவ்வளவு சொல்லுங்க? 169 + 14 எவ்வளவு வருது? 184. அதுக்கு 180 இடங்களுக்கு மேல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எளிதா பெறுவதற்கு காரணம் தாவேகா தான். இப்ப அதிமுக கூட்டணியும் சொல்றேன், அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் மட்டுமே போட்டியில இருந்திருந்தா, மற்ற கட்சிகள் சிறு கட்சிகளா இருந்து போட்டியில இருந்திருந்தா அதிமுக கடந்த முறை வாங்கி அந்த 75 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகா வந்ததன் விளைவு என்ன ஆகுதுன்னு சொன்னா, திமுகவுக்கு ஏறத்தாழ 45 விழுக்காடுகள் அப்படியே கிடைக்குது. அவங்க 52க்கு போக வேண்டியவங்க ஒரு 4-5 விழுக்காடு இழக்கிறாங்க. யாரு? விஜய்கிட்ட. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 47 விழுக்காடு கடைசியாக எடுத்த திமுக, புதிதாக வந்த கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம், தேமுதிக, ஓபிஎஸ், மற்ற சிறு கட்சிகள், எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள், இவைகளெல்லாம் சேர்த்து ஒரு 6 விழுக்காடு சேர்த்தாலும் திரும்ப 182க்கு போயிருது. அதுல ஒரு 6-7 விழுக்காடு திமுகவுடைய இழப்பு ஏற்படுதுன்னு வைத்துக் கொள்வோம். அது தாவேகாவுக்கு தான் போகும், வேற எங்கேயும் போகாது. இப்ப தாவேகாவுக்கு ஒரு 6 விழுக்காடு வந்து திமுகவிலிருந்து கிடைக்குது. பாஜகவும் அதிமுகவும் எடுத்த வாக்கு கடந்த தேர்தலில் மொத்தம் 38, 20 + 18 சரிதானா? அந்த 38ல அவர்களிடம் இல்லாம போனது யாரு? ஓபிஎஸ் அவர்கள் இல்ல. அதே மாதிரி அமமுக வாக்குகள்ல வந்து சசிகலா அவர்கள் பிரிச்சிடுறாங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் பாஜக அதிமுக வாக்குகள் எடுத்துடுறாங்க. அதே மாதிரி தேமுதிக அவங்கள்ட்ட இருந்தவங்க அவங்களும் குறைஞ்சிடறாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய சதவீதம் வெறும் 32க்கு கீழே. இப்ப 32க்கு கீழே ஒரு 7 விழுக்காடு குறைஞ்சபட்சம் தாவேகா அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறாங்க. எப்படி 5 விழுக்காடு திமுகவில இருந்து எடுக்கிறாங்களோ, ஒரு 7 விழுக்காடு தாவேகா யார்கிட்ட இருந்து எடுக்குது? அதிமுக இருந்து எடுக்குது. இப்ப ரொம்ப சிம்பிள், முடிச்சுக்கிறேன். 7,
5 12 பிளஸ் நாம் தமிழர் 8ல இருந்து 10க்கு போக வேண்டியவங்க அவங்க 4க்கு வர்றாங்க, அந்த 5 விழுக்காடு எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஏறத்தாழ 20 விழுக்காடு தாவேக்கா வாங்குறதுனால தான் திமுக அதிகமான இடங்கள்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி ஏறத்தாழ 200 இடங்களை நெருங்கக்கூடிய நிலை இருக்கிறது தான் உண்மையான. நம்ம பார்க்குதார்.